கோயிலுக்கு மாலையெல்லாம் போடும்போது 48 நாள் தொடர்ந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் ஒரு சிகிச்சை ஆரம்பிக்கிறதுனா 48 நாள் தொடர்ந்து அந்த மருந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தணும்னா தொடர்ந்து 48 நாள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மண்டலம். ஏன் 48ங்கிற அந்த நம்பர் வந்தது? 50, 100 அப்படிதான் நம்ம ஹோல் நம்பராக தான் பேசுவோம். இல்லைன்னா 1 மாதம், 2 மாதம், இல்லை 1.5 மாதம்னா கூட 45 நாள். 48 ஏன் வந்தது? 27 நட்சத்திரங்கள்ங்க, 12 ராசிகள், நவகிரகம், இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 48. ஏன் இந்த 27 நட்சத்திரங்களை நவகிரகங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தாண்டி நட்சத்திரங்கள் இல்லையா, இல்லை ஒரு கிரகங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால், இந்த 27 நட்சத்திரமும் நவகிரகம் தான் பூமியில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அதாவது நம்ம இயற்கையாக இருக்கிற நிலையிலிருந்து அந்த தன்மையை மாற்றுது. பூமியில் நம்ம வாழ்றதுனால நம்ம மேலேயும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. அதையும் தாண்டி, அந்த தாக்கத்தையும் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கும் போது தொடர்ந்து 48 நாள் பண்ணிட்டோம்னா நம்ம உடலும் மனசும் அதுக்கு தயார் நிலையை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதா அதுக்கு அர்த்தங்க. அப்போ நம்ம அதை தொடர்ந்து லைஃப் லாங்கும் கண்டினியூ பண்ணலாம் அந்த விஷயத்த. இது தனிப்பட்ட மனிதரின் விருப்பத்தை பொறுத்து இருக்குதுங்க. அப்போ நல்ல விஷயங்களை நம்ம உடலுக்கும் மனசுக்கும் பழக்கப்படுத்தணும். அதுக்கு 48 நாள் தொடர்ந்து செய்யணும். நல்ல விஷயங்களை அனுபவிப்போம்.